இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நடிகை ராதிகாவோட தயாரிப்பில் இப்போ புதுசாக ஒரு சீரியலை கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட்டு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து எந்த ஒரு புது சீரியலை கொண்டு வர போகிறாங்க, அந்த சீரியல் எந்த சேனலில் ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ராதிகா வெள்ளித்திரையிலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் பல முன்னணி நடிகர்களோட காம்போவில் நடிச்சிருந்தாங்க. அதாவது ரஜினி, கமல், சரத்குமார், விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகரோட நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடிச்சதுனால ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் நடிக்கணும் அப்படிங்கிற அவங்களோட ஆர்வத்தால் பல சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க. அதில் ஒன்றா தான் அவங்க நடித்த சீரியல்கள் பார்த்தீங்கன்னா சித்தி 1, சித்தி 2, அப்புறம் அண்ணாமலை, செல்வி, வாணிராணி, சல்லமே, அரசி அப்படின்னு சொல்லி பல சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்த ப்ரொடக்ஷனான ராடான் மீடியா ஒர்க்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனில் தான் இவங்களும் நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க இயக்கியும் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் பல சீரியல்களை. இது மட்டும் இல்லாமல் அவங்க சீரியலை இயக்குறது மட்டும் இல்லாமல் அதிலே நடிச்சிருக்கனால இன்னுமே ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல சீரியல்களில் நடித்த இவங்க வாணிராணி அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பானது அப்படின்னு தான் சொன்னோம் தன் தொலைக்காட்சியில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாணிராணியில ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வாணிராணி அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கேரக்டர்ல நடிச்சிருந்த ராதிகா அவர்கள் ரசிகர்களை ரொம்பவே தன் பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வாணிராணி 2 பேரோட ஸ்டோரியை அக்காவும் தங்கச்சி எப்படிலாம் வாழ்றாங்க, அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் கஷ்டம் வருது, அவங்க மாமாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரியை தான் அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த விதத்தில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பானதே அப்படின்னு தான் சொல்லணும் வாணிராணி சீரியல். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாணிராணி சீரியல் கிட்டத்தட்ட 6 வருஷமா ஒளிபரப்பு பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஜனவரி 21, 2013 ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சு டிசம்பர் 8, 2018 தான் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1743 எபிசோடு ஓடி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ராடான் மீடியா ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்த சீரியல்களோட வாணிராணி சீரியல் தான் ஹையஸ்ட் எபிசோடு ஓடி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாணிராணி சீரியலை திரும்பவும் மறு ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் ஜூலை 19, 2021 ஒளிபரப்பு பண்ணி செப்டம்பர் 4, 2023 முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதை மாற்றி திரும்பவும் மறு ஒளிபரப்பா முரசு டிவியில ஒளிபரப்பு பண்ணாங்க. அப்புறம் அங்க ஒரு சின்ன சின்ன இஷ்யூவால அதையும் நிறுத்திட்டாங்க பாதிலேயே. அதை தொடர்ந்து திரும்ப கலைஞர் டிவியில ஜூன் 27, 2022 வெளிவந்த பொன்னி ராணி அப்படிங்கிற சீரியலை ஜனவரி 20, 2024 முடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 483 எபிசோடு மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்ல ராதிகா வாணிராணி அப்படிங்கிற 2 கேரக்டர்லுமே திரும்ப நடிச்சாங்க அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு மனசுல பாணியாவும் ராணியாவும் வளம் வந்த ராதிகா இப்போ திரும்ப வாணிராணியை 2 எடுக்க போகிறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து சீக்கிரமே வாணிராணி வரும் அப்படிங்கிற போல ரசிகர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வாணிராணி 2 வந்தது அப்படின்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். மறு ஒளிபரப்பு பண்ணாப்பே நல்ல ஒரு ரேட்டிங்கில் போன இந்த சீரியல் இப்போ கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங்கை பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்னமும் சன் தொலைக்காட்சி எந்த ஒரு அப்டேட்டுமே இதை பற்றி சொல்லல. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் சீக்கிரமே இதை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் தொலைக்காட்சி எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாணிராணி 2 சீரியல் வருதை பற்றின கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எந்த டைமிங்கில் ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட வேல்யூபிளான கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.